ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே மொத்தமாக 120 சீட்டு, பெரும்பான்மைக்கு மேலே 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கூடுதலாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆளுநர் அவர்களை சந்தித்து சரியாக 6:30 மணிக்கு ஆளுநர் அவர்களை சந்தித்து எங்களுக்கு பெரும்பான்மை வந்துருச்சு, நாளைக்கு பதவியேற்பு விழா நடத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எடுத்திருக்கிறாங்க. இதனை அடுத்து நாளை காலை சரியாக 10 மணிக்கு ஆளுநர் அவர்கள் நீங்கள் பதவி ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பதவி ஏற்று முடித்தவுடன் சீஃப் மினிஸ்டர் திரு விஜய் அவர்கள் முதல்ல கையெழுத்திடக்கூடிய அந்த 3 திட்டங்கள் என்ன, அவருடைய வாக்குறுதிகள், அதாவது டாப் 10 வாக்குறுதிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த டாப் 10 வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பெண்களுக்கு தங்கம், ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக 1 சவரன் 8 கிராம் தங்கம் மற்றும் நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மகளிருக்கான திட்டம். அடுத்தபடியாக பொதுமக்களுக்கான திட்டம், இலவச மின்சாரம், வீட்டு உபயோகத்திற்கான இலவச மின்சாரம், மாதம் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாக்குறுதிகள். அடுத்தபடியாக ஆண்டு நிதியுதவி, அதாவது தகுதியுள்ள பெண்களுக்கு ஆண்டுக்கு 15,000 நிதியுதவி நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மகளிருக்கான திட்டம். அடுத்து மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி கடன் ரத்து செய்யப்படும். மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கல்வி கடன்கள் முற்றிலும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை மற்றும் அரசு பணிகளில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலையுள்ள பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாக்குறுதிகள். இது மட்டும் இல்லாமல் அந்த விவசாய கடனும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவ காப்பீடு, உயர்தர சிகிச்சைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 25 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு அதிரடியாக சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகள் நலன், நெல் மற்றும் கரும்புக்கு கூடுதல் கொள்முதல் விலை மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அடுத்தபடியாக மகளிருக்கான திட்டம், அதாவது ஒரு குடும்பத்திற்கான திட்டம், இலவச சிலிண்டர், இல்லத்தரசிகளின் சுமையை குறைக்க ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், மீனவர் பாதுகாப்பு, மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை உயர்வு மற்றும் நவீன மீன்பிடி உபகரணங்களுக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக காவல்துறைக்கு வாரம் ஒரு முறை விடுமுறை அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்தோடனே எந்த 3 திட்டங்களுக்கு கையெழுத்திடுவார் அப்படிங்கிறது அவரே ஒரு மேடையில் சொல்லியிருந்தார். அதில் மகளிருக்கான திட்டம் அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த பெண்களுக்கான தங்கம், ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக 1 சவரன் 8 கிராம் தங்கம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கானது கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக விவசாய நலன். ஸோ இந்த 3 திட்டங்களில் கையெழுத்திடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.